வணக்கம். இன்னைக்கு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. 26ஆம் தேதி வர்ற அல்லது கூட்டுத்தொகை 8 வர்ற சனிக்கிழமையில வர்ற பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சனி பகவானுக்குரிய எண் 8. இன்னைக்கு 26, 2 கூட்டுனா 8. எனவே இன்னைக்கு இருக்கிற சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சாயந்தரம் 4:30 6 மணிக்குள்ள சிவன் கோயில்ல இருங்க, சிவனை பத்தி யோசிங்க, எழுதுங்க, பாடுங்க, பேசுங்க, கேளுங்க. மற்றது எதையும் பண்ணாதீங்க. நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. இந்த 4:30 to 6 1.5 மணி நேரம் நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு 4 மடங்கா 6 மணி நேரம் உங்களுக்கு நல்ல காலகட்டம் வரும். இதுதான் சாஸ்திரம். ஆமா, உங்க நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்திரட்டாதியா, ராசி மகரம் அல்லது கும்பமா, பிறந்த கிழமை சனிக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26, அல்லது உங்க நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா, உங்க பிறந்த தேதி 4 அல்லது 13 அல்லது 31 அல்லது 22, கட்டாயம் நீங்க இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு சாயந்தரம் 4:30 6 மணிக்குள்ள இருந்தே தீரணும். ஆமா, இதுதான் சாஸ்திரம். ஏன், நீங்கெல்லாம் சனி பகவான் அல்லது ராகு பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க. சனி பகவானும் ராகு பகவானும் இன்னைக்கு சிவனை சனி பிரதோஷத்துல வழிபடுவாங்க. நீங்களும் கூட சேர்ந்து வழிபடலைன்னா அப்புறம் அவர் கோச்சிக்குவாரு, அப்புறம் நாங்க பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறத இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் இதெல்லாம் உங்களுடைய பலம். இன்னைக்கு கிரக நிலைகளும் நல்லா இருக்கு. அப்ப என்ன? வெற்றி. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் கருப்பு, நீலம். ரிஷபராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். தேவையற்ற வீம்பு, பிடிவாதம், அலட்டல் இதனால தோத்து போயிடுவீங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப சிவபெருமான நினைங்க. ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. திருக்கொள்ளிக்காடு மன்னார்குடி பக்கத்துல இருக்குது. அங்க இருக்கிறவர் தான் பொங்கு சனீஸ்வரர். அந்த இடத்துக்கு பேர் திருக்கொள்ளிக்காடு. அதை நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. ரொம்ப எல்லா விஷயத்திலையும் நிதானமா இருங்க. அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். அதுவும் நல்ல பரிகாரம். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை 2 இருக்கு. கிரக நிலைகள் நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. என்ன ஆச்சரியம்? பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வர வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன், சனி பகவான். இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். கடகராசினோட பலவீனம் என்ன? உள் பயம், அர்த்தமற்ற பயம். அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால அந்த வழிபாடு பண்ணா தப்பிச்சுக்கலாம். அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க, அதே பலன் கிடைக்கும். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு சுறுசுறுப்பு, அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு விடாமுயற்சி. அப்பா கலக்குறீங்க. நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல விளக்கு ஏத்தணும், வீட்டு பூஜையில விளக்கு ஏத்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோ. என்ன மந்திரம் சொல்றது? ஓம் யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பேச்சினால வம்பு வரும், கவனமா பேசணும். இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். நெய் விளக்கு ஏத்த மறந்துடாதீங்க. அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க. அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. துலா ராசிக்கார நேயர்களே, மனசுல நிம்மதி இருக்கு. வீண் செலவு கிடையாது. அறிவு தெளிவா இருக்கு. நல்ல நாளா இருக்கும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம் அதிகமாகும். அதாவது ஒன்ன புரிஞ்சுங்க, இன்னைக்கு என்ன நடந்தாலும்
நீங்களா அதை தோல்வின்னு நினைக்காதீங்க, அது வெற்றி, உங்களுக்கு அது தோல்விங்கிற மாதிரி தோணுது, அதுதான் விசேஷம். இன்னைக்கு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, அவசரப்படுவீங்க, சுறுசுறுப்புன்னு பாராட்டுவாங்க. ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருக்கு, வேற என்ன, அதுதான் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். மனோதிடம் இருக்கு, அறிவு தெளிவா இருக்கு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு ரொம்ப பிடிவாதம், ரொம்ப விடாமுயற்சி, எல்லாமே ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினமாக இருக்கும். விடாமுயற்சி ஜெயிக்கும். ஏங்க, விடாமுயற்சி ஜெயிக்க தானங்க செய்யும், அப்படி கிடையாது. கிரக நிலைகள் நல்லா இல்லைன்னா அது தோற்கும். ஆமா, இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயில்ல விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கணும். ஓம் நீலாதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நெய் விளக்கு ஏற்றணும், வீட்டிலையும் கோயில்லையும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் உருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதையா இருக்கணும். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று சனி பிரதோஷம். அதனால சாயந்தரம் 4:30 6 மணிக்குள்ள சிவன் கோயில்ல இருங்க. சிவனை பத்தி யோசிங்க, எழுதுங்க, பேசுங்க, பாடுங்க, கேளுங்க. மற்றதை பண்ணீங்கன்னா பிரச்சனை, இதை பண்ணீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாகும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அன்னைக்கு 1.5 மணி நேரம் சிவன் கோயில்ல போய் இருந்தோம், இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த காரியம் நினைச்சோம், சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு அனுபவத்தில் உங்களுக்கு பாடம் வரும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? இல்லை. நாளை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 to 9. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.